Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் அவுட்ஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் அவுட்ஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன செலிபிரிட்டி அப்படின்னா என்னோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாரா, மை மோஸ்ட் ஃபேவரட் வந்து நயன்தாரா. அண்ட் அதுக்கப்புறமா சமந்தாவோட ஒரு அவுட்ஃபிட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ரொனால்ட் தாக்கூர். ஸோ பிஃபோர் சீதாராமுக்கு முன்னாடியே இருமலர்கள் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து எனக்கு வந்து ரொனால்ட் பிடிக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்து அவங்களோட அவுட்ஃபிட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஆலியா பட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஹிந்தி மூவிஸ் நிறைய பாக்குறதுல ஃபியூ தான் பார்த்துருக்கேன். அதுல நான் பார்த்ததுல எனக்கு வந்து ஆலியா பட் வந்து என்னோட ஃபேவரட். ஸோ அவங்களோட ஒவ்வொரு அவுட்ஃபிட்ஸ் எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாராவோட. ஸோ நான் பின்ட்ரெஸ்ட்ல வந்து நயன்தாரா கேஷுவல் ஃபிட்ஸ்ன்னு போட்டப்போ எனக்கு வந்தது வந்து இந்த பிக்சர் நீங்க அட்டாச் பண்றது. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி அந்த ஸ்கர்ட் என்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாராவோட இந்த அவுட்ஃபிட் தான் பார்த்தேன். ஸோ அந்த அந்த ஸ்கர்ட்டை ரிசம்பிள் பண்ற மாதிரி ஒரு ஸ்கர்ட் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால தான் இந்த பிக்சர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோக்காக புதுசா எதுவுமே எடுக்கல. என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சுதான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் தான் வந்து நானும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கர்ட், அவங்களும் ஒரு பிளாக் பிரிண்டட் ஸ்லிட் ஸ்கர்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பிளாக் கலர் பிரிண்டட் ஸ்லிட் ஸ்கர்ட் தான். ஃப்ரண்ட்ல வந்து ஸ்லிட் இருக்கும். அண்ட் இதுக்கு மேட்ச் பண்றதுக்கு அவங்கள மாதிரி ஒரு எல்போ லெங்த் ஸ்லீவ் இருக்கிற ஒரு டாப், ஒரு ஆஃப் ஒயிட் டாப். ஸோ இதுவும் என்கிட்ட இருந்தது. ஸோ இந்த ரெண்டை வச்சு மேட்ச் பண்ணி இந்த அவுட்ஃபிட் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த அவுட்ஃபிட். பிகாஸ் இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஒயிட் கலர் டாப் போட்டிருந்தேன். எனக்கு அதை விட இந்த ஆஃப் ஒயிட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு அந்த டைம்ல இந்த ஐடியா தோணல, எப்படியும் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் அவுட்ஃபிட் நம்பர் 1 ஃப்ரம் நயன்தாரா. நெக்ஸ்ட் ஒன் வந்து சமந்தாவோட அவுட்ஃபிட்ல என்னன்னா இந்த எல்லோ கலர். ஸோ இது ரொம்ப நாளா நான் வந்து பின்ட்ரெஸ்ட்ல பார்த்து பின் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் என்கிட்ட ஒரு எல்லோ ட்ரெஸ்ஸும் இருக்கு, டெனிம் ஜாக்கெட்டும் இருக்கு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருந்தது. ஸோ இதுதான் அந்த ஒரு பிளெயின் எல்லோ கலர் ட்ரெஸ். அவங்க கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் எல்லோல இருக்கு. இது வந்து என்கிட்ட இருக்கிற இந்த எல்லோ வச்சு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த எல்லோ கலர், ஒரு பிளெயினான பட்டன் டீடைல்ஸ் வச்ச ட்ரெஸ். இது வந்து நான் ஈஸி பைல இருந்து எடுத்திருந்தேன் இந்த ட்ரெஸ். அண்ட் இது மேல லேயரிங் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி ஒரு டெனிம் ஜாக்கெட். அவங்க வந்து டெனிம் பிரிண்டட் இருந்தது. பட் நான் வந்து ஒரு பிளெயின் டெனிம் ஜாக்கெட் எடுத்து அந்த அவுட்ஃபிட் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டேன். நல்லாவே இருந்துச்சு இந்த காம்பினேஷன், எல்லோ அண்ட் இந்த ப்ளூ டெனிம். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட் நம்பர் 2. நெக்ஸ்ட் வந்து ஆலியா பட்டோட இந்த பிக்சர் ஒரு மியூட்டட் பிங்க் ஒரு டேங்க் போட்டு ஒரு லைட் ப்ளூல ஜீன் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ ரீசெண்டாக வந்து சேம் பிங்க் கலர்ல நான் வந்து ஒரு டாப் எடுத்திருந்தேன். ஸோ அதனால இந்த வீடியோல அதை இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்ஃபிட்டை அந்த அவுட்ஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாப் அவங்க வந்து ஒரு டேங்க் டாப் மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. இது வந்து நார்மல் ஹாஃப் ஸ்லீவ் டாப். ஸோ இந்த டாப் அண்ட் அவங்கள மாதிரி அவங்க வந்து ரொம்ப லைட் கலர் ஜீன் போட்டிருப்பாங்க. என்கிட்ட அவ்வளோ லைட் கலர் இல்லை. ஸோ கொஞ்சம் அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இந்த ஸ்ட்ரைட் ஃபிட் ஜீன் வச்சு அந்த அவுட்ஃபிட் ரீக்ரியேட் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. இந்த பிங்க் கலர் சூப்பராக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்தது இந்த கலர். ஸோ இதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் அவுட்ஃபிட். அண்ட் ஆலியா பட்டுன்னு எடுத்துட்டோம். பட் நமக்கு அந்த கேசரி அவுட்ஃபிட் இல்லாமல் எப்படி? ஸோ அதனால அந்த அவுட்ஃபிட்டே எடுத்துட்டேன். நான் ஆக்சுவலாக அவங்க அந்த அவுட்ஃபிட்ல இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் வந்து அந்த ஷ்ரக்கே வந்து எடுத்தோம். பிகாஸ் எனக்கும் அந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னோட பர்த்டேக்கு வந்து ஒன் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்த ஷ்ரக் அவங்க போட்டிருக்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் பிரிண்டட் ஷ்ரக். ஸோ அந்த அவுட்ஃபிட்டையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி ஆகணும்னு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அது கிரியேட் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு V-neck டாப் போட்டிருப்பாங்க. சேம் V-neck டிஷர்ட், ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஷர்ட் அண்ட் அவங்களே மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் ஸ்கின்னி ஃபிட் ஜீன் அண்ட்
த மெயின் திங் தட் ஷ்ரக். ஸோ இதுதான் அந்த ஷ்ரக். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் இது போட்ட உடனேயுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ஃபைனலாக வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த பூட்ஸ், அவங்க வந்து ஒரு டார்க் ப்ரௌனில் போட்டிருப்பாங்க. என்கிட்ட ஒரு லைட் ப்ரௌன் டேன் கலர் பூட்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த பூட்ஸ் வச்சு போட்டேன். ஸோ ஓவரால் வந்து அந்த அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் ஆலியா பட் கிட்டேருந்து அந்த 2 அவுட்ஃபிட் தான் எடுத்துருந்தேன். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து மிருனால் தாக்கூர். அவங்களோடது என்னன்னா இந்த ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு லுக். ஒரு ஜஸ்ட் ஒரு டேங்க் டாப் அண்ட் ஒரு ஜீன். ஸோ ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலர்ல வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ என்கிட்ட அந்த க்ரீன்ல ஒரு டேங்க் டாப் இருந்தது. ஸோ நான் அந்த டேங்க் டாப் எடுத்திருக்கேன். அண்ட் சேம் அந்த அவங்க போட்டிருக்கிற மாதிரி டார்க் ப்ளூல ஒரு ஒயிட் லெக் ஜீன். ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி அந்த ஒரு ரொம்ப கேஷுவலான நல்ல ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸோட அவுட்ஃபிட்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.